சமூக ஆர்வலர் ஒருத்தர் செயலால் மெய் சிறுத்த மக்கள். அப்படி என்ன செஞ்சிட்டாரு அப்படின்னு பார்க்கையில், மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகில் பெரம்பூரை சேர்ந்தவர் தான் பாரதி மோகன். இவர் ஒரு அறக்கட்டளை நடத்தி வராரு. அந்த அறக்கட்டளையோட நோக்கம் என்னென்னா, மக்களுக்கு பல்வேறு வகையில் சமூக சேவை செய்யறது, தொண்டு செய்யறதா செஞ்சுன்னு வராரு. அப்படி செஞ்சுன்னு வர பாரதி மோகனுக்கு இந்த சாலையில் சுற்றி திரிகிறவங்க, அதாவது மனநலம் பாதிக்கப்பட்டு பராமரிப்பின்றி இருக்கிறவங்கள கண்டறிஞ்சு அவங்கள சரி செஞ்சு அவங்க குடும்பத்தார்கிட்டையோ அல்லது அருகில் இருக்கிற காப்பகத்திலையோ சேர்ப்பது தான் இவரோட முக்கிய வேலையாக இருக்குது. அப்படி இந்த அறக்கட்டளை மூலயமா சேவை செய்து வரும் பாரதி மோகனுக்கு சமீபத்தில் ஒரு கால் வந்திருக்கு. அது எங்கேருந்துன்னு பார்த்தீங்கன்னா, திருப்பூர் மாவட்டம் பல்லடத்துலேருந்து. அந்த காலை எடுத்த பாரதி மோகனுக்கு திடீர்னு ஒரு ஷாக்கான தகவல் போயிருக்கு. அது என்ன தகவல்னா, பல்லடம் பக்கத்தில் அறிவொல்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த பகுதியில் சுமார் 30 வயது மதிக்கத்தக்க ராஜா அப்படின்னு ஒரு நபர் மனநலம் பாதிக்கப்பட்டு சாலை ஓரத்தில் சுற்றி திரிவதாகவும், அவரை காப்பகத்திலையோ இல்லது அவங்க குடும்பத்துக்கு நபர்களிடம் சேர்க்கணும்னு அவருக்கு ஒரு கோரிக்கை போயிருக்கு. உடனடியாக இந்த கோரிக்கையை முன் வச்சு பாரதி மோகன் சம்பவ இடமான அந்த பல்லடத்துக்கு போயிருக்கார். உடனடியாக அங்கு இருந்த ராஜாவை கண்டறிந்து அவர்கிட்ட பேசியிருக்கார். ஆனால் இதற்கு ஒத்துழைக்காத ராஜாவை சமாதானப்படுத்தின பாரதி மோகன் அவருக்கு தலைமுடி அதிகமாக இருந்திருக்கு, முகம் முழுவதும் முடி தாடி இருந்திருக்கு. இதனை உடனடியாக தூய்மைப்படுத்தணும்னு நினச்ச அவர் ராஜாவை தானே சுத்தம் செஞ்சு அவருக்கு புது துணிகளை வாங்கி கொடுத்து அவரை அணிய வச்சு அழகுபடுத்தியிருக்கிறார். இதற்கு அக்கம் பக்கத்தில் இருந்த சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் உதவி புரிஞ்சிருக்கிறாங்க. மேலும் அதை மட்டும் செய்யாத சமூக ஆர்வலர் பாரதி மோகன் அவரை அருகில் காப்பகத்தில் சேர்க்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டு வராராம். இது போன்ற சமூக சேவையில் ஈடுபடும் பாரதி மோகனுக்கு அப்பகுதி மக்கள் தங்களுடைய வாழ்த்துக்களையும் ஆதரவுகளையும் தெரிவித்து வருகின்றனர். இது போன்ற சமூக சேவையில் நீங்கள் ஈடுபட்டு இருக்கிறீர்களா? அல்லது உங்களுக்கு தெரிந்த சமூக சேவையில் ஈடுபடும் நபர்கள் குறித்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.